ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னியோட வீடியோவில் நான் வந்து ஒரு எஜுகேஷன் போர்டை பற்றி பேச போகிறேன். இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், IGCSE. நான் வந்து ஆக்சுவலி நிறைய போர்ட்ஸை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், IGCSE அப்படிங்கிறது ஒரு போர்டு இருக்குது, அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. என்னடா இது அப்படின்னு செக் பண்ணும்போது தான் ஐ காட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ தாட் ஐல் ஷேர் இட் வித் யூ. ஐஜிசிஎஸ்சி வந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரிங்க. உங்கள் குழந்தைங்க வந்து எந்த இதில் படிச்சிருந்தாலும் ஒரு 14 to 16 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஐஜிசிஎஸ்சியில் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கலி இவங்க வந்து சிபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஐஜிசிஎஸ்சிக்கு வந்து 14 to 16 இயர்ஸ் மாறிக்கலாம். இதோட வேலிடிட்டி என்ன? இதுக்கு ஏன் வந்து நான் ஐஜிசிஎஸ்சிக்கு என் பையனையோ பொண்ணையோ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ். முக்கியமாக இந்த போர்டு வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து டெவலப் பண்ணுது. அதாவது பிரிட்டன்ல டெவலப் பண்ணுது, யூகேல டெவலப் பண்ணுது. அதுக்காக தான் வந்து இது வந்து அப்படியே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கும். ஹவெவர் யூகேல டெவலப் பண்ண போர்டோட பேர் வந்து GCISE, wherein a lot of content is for UK. ஸோ நீங்கள் யூகே போகணும் அப்படிங்கிற மாதிரினா GCSE இஸ் வாட் இஸ் ரெக்கமெண்டட். ஹவெவர் இதை வந்து இன்டர்நேஷ்னலி 150+ கண்ட்ரீஸில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் IGCSE, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் GCSE. ஆல்மோஸ்ட் 70+ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து 30 லாங்குவேஜஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை எடுத்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அன்லைக் இந்தியா, லைக் வேறு நம்ம ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்ட்ஸ் வந்து லிமிட்டெட். லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ் ஹஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கோர்சஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனையோ பொண்ணையோ படிக்க வைக்கணும்னு நினைக்கிற கோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜை எடுத்து along with the other subjects you can ask your child to go through in IGCSE. That is one of the best benefits. இது வந்து கிரேடிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கிரேடிங் சிஸ்டம் வந்து 9 to 1. ஸோ 9 is the highest grade that a child can have and 1 is the lowest grade. One of the most important things is இதோட அசஸ்மெண்ட் வந்து ரிட்டர்ன், ஓரல், கோர்ஸ் ஒர்க் அண்ட் ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்குது. இதோட மேஜர் பர்பஸ் என்னன்னா, இது வந்து 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 14 to 16 இயர்ஸில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுனால நிறைய போர்ட்ஸ்லேருந்து வர்றாங்க அண்ட் தே டோன்ட் வாண்ட் இட் டு டார்கெட் இட் ஒன்லி டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் குட் வித் இங்கிலீஷ். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கோர்ஸ் ஒர்க்ஸ், ரிட்டர்ன், ஓரல் அண்ட் ஆல் தட் திங்ஸ் பண்ணி இவங்க வந்து அவங்க கிரேடிங் சிஸ்டமை இது பண்ணியிருக்காங்க. So even a student whose first language is not English can actually try IGCSE. One more thing which I really liked is IGCSEல Cambridge Personal Style Questionnaire அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த questionnaire வந்து உங்கள் குழந்தை ஜாயின் பண்ணும்போதே வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மோர் லைக் அ பர்சனாலிட்டி டெஸ்ட் wherein the attitude as well as the behavior of the kid is judged, or or a test which says that this is the particular pattern that your child has. ஸோ இந்த டெஸ்ட்டை வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சிஸ்டமை பர்சனலைஸ் பண்ணிடுறாங்க ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரை வச்சு. நாட் ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் யூஸிங் இட், பட் தேர் ஆர் சர்டன் ஸ்கூல்ஸ் விச் இஸ் யூஸிங் திஸ். இந்த எஜுகேஷன் சிஸ்டமை வந்து நீங்கள் உங்கள் சைல்டுக்கு ப்ரிஃபர் பண்ணும்போது கப்புள் ஆஃப் திங்ஸ் யூ நீட் டு டேக் கேர் இன் டு கன்சிடரேஷன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸ்கூல் தான் மேட்டருங்க. பிகாஸ் ஸ்கூல் வந்து need to have that facility, need to have that kind of teachers to train your students. So அதை வந்து நீங்கள் first and foremost check பண்ணிக்கோங்க. I don't want to mince my words. There are very very limited schools which actually offers a proper IGCSE. இதுவே வந்து உங்கள் பசங்க வந்து சிபிஎஸ்சியோ இல்லை ஸ்டேட் போர்ட்லேயோ இருந்திருக்காங்க இது வரைக்கும் until 8th standard அப்படின்னா check with them if they are willing to go that extra mile, because coursework and எல்லாமே வந்து மாறும்போது, teaching method எல்லாமே மாறும்போது it shouldn't happen that they feel that they are emotionally burdened with lot of unwanted things. So கண்டிப்பா வந்து before you enroll them for a IGCSE program, ensure that you have a word with your child, and also you need to plan the fees. கண்டிப்பா வந்து this is expensive than CBSE.
And one of the biggest benefits of this course is the international exposure that it gives. It's not international exposure like, traveling to different countries or cities. By way of international exposure, what I mean over here is இவங்களுக்கு வந்து நிறைய globally நடக்கிற விஷயங்கள் இல்ல globally where we are growing அப்படிங்கிற exposure கிடைக்கும். So this allows these students to get exposure to a lot of global things. And at the end of the day, this IGCSE is recognized in 150 plus countries. So foreign education அந்த மாதிரி எதுவும் kids plan பண்ணாங்கன்னா, this is something that they can opt for. And one of the best things is this is equal to 9th and 10th standard. So நீங்க வந்து சிபிஎஸ்இ வச்சு எப்படி 10th ஓட ஸ்கோரை வச்சு 11th அட்மிஷன் பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஐஜிசிஎஸ்சி முடிச்சிருந்தா கூட நீங்க வந்து சிபிஎஸ்இ அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன சொல்றது அட்மிஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன் திங் விச் யூ நீட் டு டேக் கேர் இஸ் ஐஐடி நீட் எல்லாமே வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தை வந்து எக்ஸாம் கொடுக்கலாம். அவங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து இது ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. பட் ஹவெவர் யூ நீட் டு ரிமெம்பர் தட் சிபிஎஸ்சியோட பேட்டர்ன் இஸ் இன் லைன் வித் எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் தி சிலபஸ் ஆஃப் சிபிஎஸ்சி இஸ் இன் லைன் வித் தி JEE or NEET-ஓட இது. This is a little good. However, it may not meet the basic requirements or இவங்க வந்து பேசிக்கான திங்ஸை வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது சிலபஸில் நிறைய பேர் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. So this is one thing which you need to consider. Hope you like this video. We'll meet you up with the next video. Until then, tata bye bye.